வணக்கம் நண்பர்களே, உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல்லேருந்து நான் முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, எல்லோரும் பொதுவாக சம்பா மிளகாயில் பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் செய்வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம குண்டு மிளகாயில் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி சேர்க்குன்றதை நான் சொல்லிடுறேன். வாங்க, அந்த என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு குண்டு மிளகா நான் பிச்சு வச்சுருக்கேன். நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி குண்டு மிளகாவில் தான் பண்ண போகிறேன். அதாவது 2 கிலோவுக்கு, 1 கிலோவுக்கு 50 கிராம்ன்ற கணக்கில் நான் கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அது டேஸ்ட் கிடைக்கும். அரை மூடி தேங்காய் சில்லு நல்லா சீப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயமும் 100 கிராம் வெள்ளைப்பூடும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்லுக்கு நச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைப்பட்ட அளவு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 3 தக்காளி பழம் இந்த இருக்குது. நல்லா 2 கிலோ சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கு. க்ளீன் பண்ணி மிளகுத்தூள், மஞ்சத்தூள், வீட்டு மசாலா பொடி. ஏன்னா வீட்டு மசாலா பொடி ஏன் சேர்க்குறது நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த கிரேவின்றது பள்ளிப்பாளையம் குண்டு மிளகா சிக்கன் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது கிரேவி ஆல்ரெடி போட்டுருக்காங்க. சம்பா மிளகாவில் போடுவாங்க, நம்ம குண்டு மிளகாவில் போடுறோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். அவங்க எப்படி சமைக்கிறது பார்த்துருவோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டியும் வச்சாச்சு, காஞ்சிச்சு. நீ எண்ணெய் கொடுத்துக்குருவோம். ஒரு 100 கிராம் 120 கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெய் கொடுக்க போகிறோம். ரொம்ப கொடுக்க வேண்டாம். எண்ணெய் கொடுத்தாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்க்குறோம். ஏன்னா இந்த கிரேவி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் குண்டு மிளகா கிரேவிங்க. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் தைரியமாக செய்யலாம். எப்படி இருக்குமென்று பாருங்கள் கடைசியில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ குண்டு மிளகா சேர்த்துக்கிறோம். குண்டு மிளகா வதக்குறது பெருசு இல்லை, ஆனால் நல்ல ஒரு மனம் ஒன்று வரும். அந்த மனம் வந்தாத்தே அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நல்லா மிளகா வதங்கிருச்சு, மனமும் வந்துருச்சு. இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிறோம். நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் சேனல் பார்க்குறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எதுவும் மிஸ் ஆகிட்டு நீங்கள் கேட்கலாங்க கமெண்டில். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் சில்லு கட் பண்ணி இருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துங்க. நான் எனக்கு தான் 2 கிலோ சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு 3/4 மூடி அளவுக்கு நான் போட்டுக்கோங்க. இது நம்ம சம்பா மிளகாவில் செய்யலை, குண்டு மிளகாவில் செய்கிறேன். ஏன்னா குண்டு மிளகாவில் அந்த சின்ன பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி செய்கிறோமா இல்லையா, அது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா அது அந்த கிரேவி இறங்காது, குண்டு மிளகாவில் இறங்கும். தேங்காய் சில்லு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். அதே மாதிரி தேங்காய் சில்லு நல்லா வதங்கணுங்க. வதங்கினாக்கே அது டேஸ்ட் கிடைக்கும். நான் ஊற்றிக்கு நல்லா வதக்கி போடணும். 5-6 கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நம்ம இப்போ செய்கிற பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி பண்ணுறோமா இல்லையா, இது வந்து நல்ல ஒரு ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா, முக்கியமாக இந்த பிரியாணி, இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அதாவது மீன், கருவாடு, எந்த ஒரு சமையல் சமைச்சாலும் அந்த பொருள் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்தது நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால ஒரு எந்த தவறும் கிடையாது. அதை மனசில் முக்கியமாக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசி. அதாவது ஏதாச்சும் கிருமிகள் இருந்தால் அது அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது மஞ்சத்தூள் பவுடர். அதை நான் ஊற்றிட்டு நம்ம இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம 2 கிலோ போடுறதுனால மஞ்சத்தூள் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. இன்னும் நல்லா 2 பரட்டிட்டு அந்த தண்ணீர் சத்து இறங்கும். அந்த பக்குவத்தில் நம்ம மசாலா பொடி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா பரட்டி விட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை வேக்காடு வரும்போது உப்பு சேர்க்க போகிறோம். சும்மா அருமையான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் குண்டு மிளகாவில் செய்த கிரேவி. நல்லா பரட்டி விட்டாச்சு. இன்னும் நம்ம மூடி வச்சுக்கிறோம். சிக்கன் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பரட்டி விட்டுணும். நல்லா பரட்டி சுருளாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். அதை முக்கியமாக நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன், நைஸ் உப்பு சேர்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கல்லுப்பில் நல்லா நிதானம் தெரியும். உங்களுக்கு நைஸ் உப்பு நிதானம் தெரிஞ்சால் நைஸ் உப்பு சேருங்க, கல்லுப்பு நிதானம் தெரிஞ்சால் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுருவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பூடு வந்து கடைசியில் சேர்க்கணும், இப்போ சேர்க்குறது இல்லை. மிளகுத்தூள் சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். அப்போ தான் நம்ம மிளகுடைய வாடை மாறும். ஏன் நம்ம மிளகு வெள்ளைப்பூடு சேர்க்குறோம்னா வாயு தன்மையை கண்டிப்பாக போக்கும். ஏன்னா இந்த கோழியை பொறுத்தளவு வாயு கூட இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெள்ளைப்பூடு மிளகு கண்டிப்பாக சேருங்க. நான் சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே வெட்டியிருக்கேங்க. ஏன்னா அது உடைய பார்க்கணும் சிக்கன் பீஸு. அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் வைக்கிற கணக்கில் தான் நான் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சிக்கனை. அரைப்பதம் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு சிக்கன். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலா பொடி சேர்க்க போகிறோம். ஏற்கனவே பட்டை மிளகா, குண்டு மிளகா சேர்த்துருக்கு. அந்த மசாலா பொடி சேர்த்தாத்தே அந்த
பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி வரும். அதனால தான் நம்ம அந்த மிளகா அப்படி சேர்த்துறோம். இல்லைன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் மாதிரி வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம கிரேவி செய்யறதுனால வீட்டு மசாலா சேர்க்குறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் காரஞ்சாரம் வந்தாத்தே அது சாப்பிட்றாங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க. நம்ம அந்த சிக்கன் தண்ணியிலே நம்ம மசாலா பொடி போட்டு நல்லா ஒரு பத்தியாச்சு. இதுக்கு வந்து நம்ம 2 கிளாஸ் அளவு தண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த தக்காளி, வெங்காயம், பட்டை மிளகா 3 கரைஞ்சாச்சு அந்த கிரேவியோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நம்ம நீ தண்ணி சேர்த்துக்கிறோம் 1 கிளாஸ். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கல்லுப்பு சேர்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நான் வதக்கின ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வதங்கிருச்சு, வேக்காடும் கிடச்சிருச்சு. இப்போ கல்லுப்பு சேர்ப்போம். கரெக்டாக சேர்க்கணுங்க. உங்களுக்கு நீங்கள் கூட சேர்த்தாலும் சரி, குறைச்சி சேர்த்தா உங்களுடைய விருப்பப்படி செய்யுங்க. நான் உப்பு கரெக்டாக சேர்த்துக்குவேன். உப்பு காரம் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஒரு சூப்பரான தூக்கலான ஒரு கிரேவி பள்ளிப்பாளையம் சிக்கன் குண்டு மிளகா கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கோமா இல்லையா, அந்த வெள்ளைப்பூடு நம்ம சேர்க்குறோம். சேர்த்து போட்டு நல்லா மூடிச்சு பண்ணணும். முக்கியம் கோழி என்ன சமைச்சாலும் வெள்ளைப்பூடும் மிளகும் கண்டிப்பாக சேருங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீ நம்ம மூடி வச்சுக்கிறோமுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே சும்மல் வாடை மனம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனமுங்க. மனம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னா, பொதுவாக நீங்கள் சொல்லலாம் கறி குழம்பு வச்சாலும் மணக்கத்தாப்பா செய்யுங்க. ஆனால் அது தவறு. அந்த உப்பு கரெக்டான முறையில் இருந்தால்தே அந்த சிக்கனும் மீனும் எதாக இருந்தாலும் அந்த வாடை கிளியராக வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. நம்ம உப்பு கரெக்டாக போடுறதுனால அந்த மனம் அது தூக்கலாக இருக்குது. இப்போ கிண்டி விட்டுருவோம். இன்னும் நல்லா வத்த விடணும். பள்ளிப்பாளையம் குண்டு மிளகா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியம் நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.